உன் மூச்சு தான், அந்த மூச்சு தான் கடவுள். அதனால சொன்னேன் காற்றே கடவுள் அப்படின்னு. அந்த கடவுளை நினைச்சினா உனக்கு அழிவே கிடையாது. உன் உடல் அழியோ, நீ அழிய மாட்ட. நீ இறைவனோட. ஒரு மனிதனுக்கு மரணம் எங்க நடக்கும்? எல்லாரும் சொல்றான் உலகம் எல்லாம் செத்துட்டார் 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 செத்துட்டார். எப்ப செத்தாரு? செத்தாருன்னா மறுபடியும் எப்படி பிறந்தாரு? செத்தவன் பிறக்கிறதே கிடையாது. ஆனா எவனும் செத்ததே கிடையாது. உடல் மட்டும் தான் அழியுது. சட்டு கைட்டி போடுற மாதிரி உடல் போய்கினே இருக்குது, ஆன்மா உடல் எடுத்துக்கினே இருக்குது. ஆனா உண்மையான மரணம் யாருக்குன்னா ஞானிக்கு மட்டும்தான் உண்மையான மரணம். ஏன்னா அவன் தான் எதிலிருந்து உருவாச்சோ அதுல போய் அழிக்கிறான் அவன். அப்போ அதனால்தான் ஞானிகள், காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, ஐயா திருவள்ளங்காட்டில் சொல்றாங்க, நான் பிறக்கக்கூடாது ஐயா, பிறந்தா உன்னை மறக்க கூடாது ஐயா. ஏன்னா பிறந்துட்டா கடவுளையும் மறந்து இந்த உலக ஆசை பிடிச்சுக்கோ. உலக ஆசையிலேயே மயங்கி கிடக்கணும், கடவுள் ஆசையே வராது. அதனால அதெல்லாம் மறந்து உங்களை உயிரை நினைங்க, உடலை மறங்க, வாழ்க்கையை நடத்துங்க, துன்பம் இல்லாம வாழ்வீங்க. கடவுளே மாயைன்றீங்க. கடவுளுக்கும் மாயை இருக்குதுன்றீங்க. ஆமா. அந்த கண்ணுக்கு தெரியாத மாயைக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு? ஆமா, அந்த மாயைக்கு சக்தி கடவுள். பாம்பு இருக்குது இல்ல, பாம்பு அது நம்மள தொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? விஷம் ஏறிடும், உடம்புல விஷம் ஏறிடும், செத்து போயிடுவான். விஷம் ஏறிடும், செத்து போயிடுவான். ஆனா பாம்புக்கு அவ்வளவு விஷம் வச்சுக்குது, பாம்பு சாவுதா? சாவல. ஏன் சாவல? அதுதான் கடவுள். கடவுள் மாயையா வேகிறான், ஆனா கடவுளை ஒண்ணும் பண்ணாது, உன்னைதான் ஆட்டி பறிச்சிடும். அதனால கடவுளை பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி யோசிக்க கத்துக்கோ. மாயை 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 மாயையில மாட்டிக்கணுங்க, மாயையில மாட்டிக்கணுங்கன்றான். எவன் மாயையில மாட்டிக்கணுவேன்? மாயையை போய் தேடி புடிச்சுன்னு வரான். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, நான் சுய சிந்தனையோட எந்த செயல் செய்தாலும் என்னோட போயிடும். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்னோட போயிடும். எனக்கு மாயைன்றதே கிடையாது. சரி, சும்மா இருக்க வேண்டியதானே நானு? இல்ல, எவன் வீட்டு பொண்ணு வீட்டுக்கே போனேன், ஐயா பொண்ணு கொடுக்குறியா, கட்டிக்கின்னு வந்தேன், அவ சாத்துறா என்ன. நான் சொல்றேன் மாயையில நான் மாட்டிக்கணுங்க. மாயை உன்னை தேடி வரல, நீ போய் தேடி புடிச்சுன்னு வந்த மாயையை. எந்த ஒரு மனிதனும் மாயை, நீ பிறந்த நீ துன்பப்படுறிய, எனக்கு குழந்தை குட்டி வேணாங்க, நான் பட்டது போதுங்க, என் குழந்தை குட்டிங்க பிறந்து கஷ்டப்பட வேணாம், நிறுத்துக்கிறீங்களா? எவனாவது நிறுத்தணும் உண்டா? 1000 துன்பப்பட்ட விட எனக்கு ஒரு வாரிசு வேணுங்க, இந்த உலகத்துல நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் வேணுங்கன்ற இல்லையா? அப்போ உன் குழந்தை குட்டிக்கு நீ இருந்த, உனக்கு உன் தாய் தாப்பம் தான். இப்படியே ஒரு பொருள் இருக்கணும் இல்ல, அந்த பொருள் தாயா கடவுள். அந்த பொருள் தான் கடவுள். ஆதி நேத்து இன்னைக்கு நான் அப்படி சொல்லவே முடியாத பொருள் அது.